ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 7வது எபிசோட். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பசங்க சொல்லும்போது 3 கிலோமீட்டர் உள்ளே போனேன் நானுங்க. ஆனால் இது 3 கிலோமீட்டர் தெரில. நானும் போகிறேன் போயிட்டே தான் இருக்கிறேன். உள்ளே போயிட்டே இருக்குது. ஒருவேளை ரூட்டை கிட்ட நான் மாறிட்டேனான்னு தெரில. மேப்பும் நெட்ஒர்க்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்தது வந்து நம்ம பையனை கூட்டிகிட்டு இந்த ரோட்டில் வந்தேங்க. ஸோ இந்த ரோட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது, சேம் டைம்ஸ் ரைட்டில் ஒரு ரோடு போகுது. இப்போ லெஃப்ட்டில் போனோமா ரைட்டில் போனோமான்னு பார்த்தேன், சிக்னல் ஒர்க் ஆகலை, டவர் ஒர்க் ஆகலை, எதுவுமே கிடையாது. நிஜமாக இப்படி ஒரு ரிமோட் ஏரியாவில் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எஸ், இதுதாங்க ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். உள்ளே வந்துட்டோம். ஸோ பாருங்களேன் அந்த ரெசார்ட் அப்படி ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக க்ரீனிஷாக ஒரு எல்லோவோட கலந்து பாருங்கள். அது அப்படியே எவ்வளோ அழகாக பயங்கரமாக இருக்குது. தெரியுதா? அப்படியே பாருங்கள். அது இசுசுல உட்காந்து போகிற வீலே அப்படியே ஒரு யமதர்மம் மேலே நம்ம ஒரு யமதர்மம் மாதிரி உட்காந்துட்டு போகிற ஒரு ஃபீலு. வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான 7th எபிசோடு வந்துட்டுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போட் ரைடிங்கில் பயங்கரமாக பண்ணியிருந்தோம் பாண்டி மெரினாவில். ஸோ நம்ம ஊர் மெரினா மாதிரி பாண்டி மெரினாவும் பயங்கரமானதுங்க. ஸோ இந்த 6 எபிசோட்ஸும் நீங்கள் செமையான லெவல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 7வது எபிசோட். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ஃபாரஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிளானிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் கௌதமும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிச்சேரின்றதுனால அவர் வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை இன்னும் 2 நண்பர்கள் எல்லாமே பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் தான் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்து இந்த ஹாண்டட் வீடியோஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே சூப்பராக பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். இந்த ஸ்டே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே தாங்க. ஆரோவில்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் வரும். ஸோ ஆரோவில் ஃபாரஸ்ட்டே தான். ஸோ முடிஞ்ச நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆரோவில் ஃபாரஸ்ட் ஸ்டேக்குள்ளே தான் நம்ம போய் ஸ்டே பண்ணியிருப்போம். போகிற ரோடே பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிஜமாக பயங்கரமாக வேறு லெவலில் இருந்த ஒரு இடம். கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். ட்ரை பண்ணவங்க மறக்காமல் அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படிப்பட்ட இடத்த நீங்கள் போக போகிறோம். ஸோ பயங்கரமான அட்வென்ச்சர் ரைட் நம்மளோட இசுசுல போக போகிறோம். எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன ஏதுன்னெலாம் உள்ளே போய் பார்ப்போம். என்ன மாதிரிலாம் அந்த ஆஃப் ரோட்ஸ் இருக்குது, எப்படி போகிறோம், அந்த வழியில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், திரும்பி வரும்போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இந்த ஆரோவிலுக்குள்ளே கிட்டத்தட்ட இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஸோ எப்படி அந்த ஆரோவிலோட வந்து தியான பீடம் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இதுக்குள்ளே இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. உள்ளே போயிட்டு டைம் இருந்தால் அடுத்தடுத்து எல்லா அதிசயங்களும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ வாங்க இப்படிப்பட்ட ஒரு ரெசார்ட் ஸ்டே எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ அதான் நான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பாண்டிச்சேரி சீரிஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி 7th எபிசோட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் கரெக்டாக ஒரு பொம்மையா பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஒன்று உள்ளே கட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதில் போனால் நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஸோ என்ன ஏதுன்றது எல்லாமே நம்ம கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் அதோட ரோடு. ஆல்மோஸ்ட் இந்த ரோட்டில் நம்ம ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ போயிட்டு எப்படி என்னன்றது பார்க்கலாம். செம்மையான ஒரு
ஒரு அட்வென்ச்சர் ரோட்டில் அப்படியே ட்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் அப்படியே போகிறோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அப்படியே இந்த ஆஃப் ரோட்லேயே ஜங்ஷன் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஓகே சரி, இப்போ நம்ம அந்த ரெசார்ட் தான் போக போகிறோம். என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்தலாம். பசங்களாம் அங்கே இருக்கிறானுங்க. சரி நம்ம உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். அதுவும் இசுசுல உட்காந்து போகிற வீலே அப்படியே ஒரு யமதர்மம் மேலே நம்ம ஒரு யமதர்மம் மாதிரி உட்காந்துட்டு போகிற ஒரு ஃபீலு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் கிட்ட நம்ம வந்தாச்சுங்க. ஸோ பாண்டிச்சேரி மெயின்லேருந்து உள்ளே கட் பண்ணால் பொம்மையாப்பாளையம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டேன். ஒரு சைடில் வந்து ஒரு ரைட் கட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டேன். ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்கான் பாருங்கள், பெரிய யமதர்மன். அவனுக்கு நான் இன்னும் பேரே வைக்கலைங்க. ஸோ அதனால் அது இருக்குது. ஸோ அதனால் பையனை வந்து கூட்டிகிட்டு அப்படியே சூப்பராக ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. செம ஹாப்பி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு வந்து இசுசுவை இந்த டிரைவிங் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நல்ல ஹில் டிரைவிங்கும் நம்மளோட லடாக்கு ஏதாவது நார்த் இந்தியன் டிரைவிங் அது மாதிரி தான் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் அது சூப்பராக பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை பண்ணுவோம். மெயினாக எஸ்பெஷலி இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே இருக்குது. நம்ம ஸ்பூக்கி மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டாங்க. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நான் சொன்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அபேண்டட் க்ளோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங்கை வந்து நாங்கள் முடிச்சுட்டு ஸோ அவங்கெல்லாம் பைக்கில் போயிட்டாங்க. நான் பின்னாடி இப்போ காரில் போகிறேன். போயிட்டு முடிச்சாச்சு. இப்போ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஸ்டே எப்படி, என்ன ஏது எல்லாம் பார்க்கலாம். என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா வேண்டாங்க, பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ பாருங்களேன், இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு. ஸோ நானும் போயிட்டுருக்கேன். ரோடு வரும்னு பார்த்தேன், ஒன்றும் வர காணோம். இந்த ஆஃப் ரோடு போயிட்டே தான் இருக்குது. இது எப்போ முடியலான்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பசங்க சொல்லும்போது 3 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னானுங்க. ஆனால் இது 3 கிலோமீட்டருக்கு தெரில. நானும் போகிறேன் போயிட்டே தான் இருக்கிறேன். உள்ளே போயிட்டே இருக்குது. ஒருவேளை ரூட்டை கிட்ட நான் மாறிட்டேனான்னு தெரில. மேப்பும் நெட்ஒர்க்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் உள்ளே போயிட்டுருக்கேன், பார்க்கலாம். இவ்வளோ பயங்கரமாக போயிட்டு அங்கே போய் சொத்தையாக இருந்ததுன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வண்டி இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்தது வந்து நம்ம பையனை கூட்டிகிட்டு இந்த ரோட்டில் வந்தேங்க. ஸோ இந்த ரோட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது, சேம் டைம்ஸ் ரைட்டில் ஒரு ரோடு போகுது. இப்போ லெஃப்ட்டில் போனோமா ரைட்டில் போனோமான்னு பார்த்தேன், சிக்னல் ஒர்க் ஆகலை, டவர் ஒர்க் ஆகலை, எதுவுமே கிடையாது. நிஜமாக இப்படி ஒரு ரிமோட் ஏரியாவில் வர்றதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதில் இப்போ சேலஞ்ச் என்னென்னா, பசங்க ஒன்று நம்மளை கூப்பிடணும், கால் பண்ண, இல்லை வரணும், இல்லை நாம் குத்து மதிப்பாக ஒன்று இந்த ரோடா இல்லை இந்த ரோடான்னு பார்த்துட்டு நம்மளாக போய் கண்டுபிடிக்கணும். நான் பின்னாடி கேமரா காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இங்கே பாருங்கள், வண்டி இங்கே இருக்குது, இதில் ஒரு ரோடு போகுது, எங்கேயும் ஒரு ரோடு போகுது. இதில் எந்த பக்கம் போகிறனே தெரில. இதுவும் ஃபாரஸ்ட் மாதிரி போகுது, ஸோ இதுவும் ஃபாரஸ்ட் மாதிரி போகுது. துண்டாக வந்து மாட்டிக்கிட்டேன் நடுக்காட்டில். எந்த பக்கம் போகிறேன்னு தெரில, பார்க்கலாம்.
பாருங்களேன், நான் என்ன உள்ள வர ஃபாரஸ்ட் வர பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா அது அட்வென்ச்சரா போகுதுங்க, பயங்கரமா. சென்னைக்குள் பக்கத்தில் இப்படி ஒரு அட்வென்ச்சர் இடமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நிஜமா வேற லெவலு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பசங்க எல்லாரையும் முன்னாடி விட்டு நான் இந்த பக்கம் வந்தது இப்ப தப்பா போச்சு. எவனாவது நிக்க வச்சு மண்டையில கொட்டினா கூட ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஃபாரஸ்டோட இருக்குது. நிச்சயமா ஒரு அற்புதங்க. ஆனா மழையில இது உள்ள வந்துருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா தயவு செஞ்சு தனியா பைக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க. கண்டிப்பா சேஃப் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எதிர்க்க யாராவது ஒரு 2-3 பேர் வந்து நம்மளை ஏதாவது பிடிச்சி வழிமறிச்சு எதனா பிரச்சனை பண்ண கூட தெரியாது. பட் கொஞ்சம் பார்த்துவாங்க. பட் சேஃப் தான். நிஜமா எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் பேசுறதை விட லொடலுடன் பேசுறதை விட அந்த ஃபீலை ரசிச்சுட்டே வாங்க. ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. ஏன்னா இந்த காரோட ஒரிஜினல் அற்புதமான அட்வென்ச்சர் ஃபீல் இன்னைக்கு தான் இந்த கார் பண்ணுது. ஓ மை காட், இங்க பாருங்க, சூப்பர். எதற்கு எதனா ஒரு வண்டி வந்தா கூட நம்மளால கட் கூட பண்ண முடியாது. அப்படியே ஸ்ட்ரைட் முடிஞ்சிச்சு லாக்கு. அந்த மாதிரி இருக்கு இடம். வாவ், சான்ஸே இல்ல, ரோடே இல்ல, எல்லாமே ஆஃப் ரோடு தான். ஓ, இன்னும் டெப்த் அவ்வளவு போகுது. எனக்கு ஏதோ பாக்குறதுக்கு நான் ஏதோ ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு அந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்குள்ள உள்ள போயிட்டு இப்படி ஒரு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 1 hour later. எஸ், வந்தாச்சுங்க. இதாங்க பிளேஸ். நிஜமா அட்டகாசமா இருக்குது. உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். எஸ், இதுதாங்க ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இதான் உள்ள என்ட்ரன்ஸ். உள்ளே வந்துட்டோம். ஸோ பாருங்களேன், அந்த ரெசார்ட் அப்படியே ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக க்ரீனிஷாக ஒரு எல்லோவோட கலந்து பாருங்கள். அது அப்படியே எவ்வளோ அழகாக பயங்கரமாக இருக்குது. தெரியுதா? அப்படியே பாருங்கள். இதோட ஃபுல் அந்த டாப் ட்ரோன் வியூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரோன் வியூ உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதாங்க அதோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இல்லை அதோட ஷாட்டு. ஸோ நிஜமாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த க்ரீன் எல்லோ அந்த காம்பினேஷன் பண்ணுறது எல்லா ஃபீலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரூமு. பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம் எடுத்திருக்கோம், இந்த ஒரு ரூம், இந்த 2 ரூமே எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், கீ இருக்குது. ஸோ இது பசங்க உள்ளே இருக்கானுங்க. வந்த உடனே எல்லோரும் வயிறு கலக்குது அப்படின்ட்டு ஓடி போயிட்டானுங்க. ஸோ அதனால் உள்ளே இருக்கானுங்க. ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். ஸோ நிஜமாக சொல்லப்போனால் ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீலு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பசங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாருமே வந்துடுவானுங்க. அதில் இருக்கிற 4 பேரில் 2 பேர் செம்ம டயர்டு, தூங்கிடுவானுங்க. ஸோ நானும் அவரும் கௌதம் மட்டும் எதனா ஒரு பிளான் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை நான் ஒருத்தனாகவே ஃபுல்லாக இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பண்ணோம். ஏன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரு குழியில் போட்டுட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதுலாம் ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீலோடு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா தாராளமாக ஒரு குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசார்ட் அப்படியே ஒன்றுனா உள்ள போய் காட்டுறேன், சரிங்களா? ஸோ ஒன்றுனா ஸ்லோவாக நிறைய இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். நைட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடு வித் ஸ்விம்மிங் ஃபூலோட சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதோட நீட்னஸ் எல்லாமே க்ளீன் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஸோ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. செம்ம டயர்டாக இருக்குது. இது உள்ளே மட்டுமே தேவையில்லாமல் ஒரு 7-8 கிலோமீட்டர் நான் சும்மா சுற்றிருக்கேன். அதெல்லாம் நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். செம்ம டயர்டாக இருக்குது, தூங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட்டும் கிடையாதா? இங்கே பாருங்கள், அவங்க வந்து இல்லை எங்கே போனாலும் பாருங்கள் இந்த கெட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பால் பவுட்ரு அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கெட்டில், வாட்டர் பாட்டிலு நம்ம கால் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 சன்ரைஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க, காஃபி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது என்னது, இது ரிஃபைன் சுகருங்க, ரிஃபைன் சுகர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மில்க் பவுடரு எவ்ரிடேயில் கொடுத்துருக்காங்க, நெஸ்ட்லேயில். அது ஒரு கிளாஸு 2 காஃபீஸை கொடுத்துருக்காங்க. இங்கே சேர் எல்லாம் இருந்துச்சா, செம்மையாக நீட்டாக க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இதாங்க ரூமு. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி டிவி இருக்குது இதில். ஸோ இதான் ரூமு. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த டிவி ஓடுதா இல்லையான்னு கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதாங்க இன்றைக்கி நம்ம தூங்க போகிற ரூம். எப்படி இருக்குது? பயங்கரமாக ஒரு குட்டி ஏசியை போட்டு என் கைக்கு இவ்வளோதாங்க தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 1 டைம் ஏசின்னு நினைக்கிறேன். இவர் உண்டு சாக்லேட் பீஸ் மாதிரி இருக்குது. ரைட், எனக்கு தெரிஞ்சு ஏசி அழைக்காவதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி என்னன்ட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இது ஒன்று, இது வந்து மெயின். இது வந்து பாத்ரூம் ப்ளேஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 100% க்ளீனிங்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. கீசர்லாம் போட்டிருக்காங்கப்பா. ரைட்டு, கொசு வரக்கூடாது. அங்கே நெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஐ திங்க் எல்லாமே ஓகே தாங்க. ஓகே, ஆனால் இடமும் க்ரீனிஷாக இருக்குது. நம்ம வெளியே வந்த உடனே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த க்ரீனிஷோட செம்மையாக அப்படியே ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, 3 hours later. ஸோ அப்படியே பாருங்கள், இங்கேருந்து எல்லா பிரிட்ஜஸும் இந்த ரோடு இந்த வே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கனெக்ட் தான். அப்படியே ஒரு கனெக்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக செம்மையாக இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு இது வந்து இதுதான் சென்டர் ஆஃப் த ஸ்பேஸ் மாதிரி. அப்படியே அப்படியே பாருங்கள், ஒரு கர்வ் மாதிரி அப்படியே கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக. அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வந்துன்னா நம்மளோட யமதர்மனை இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த ஹோல் ஸ்பேஸே அவனுக்கு ஃபுல்லாகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பையன் இருக்கிறான், தெரியுதா? இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ டாய் கார் மாதிரி இருக்குது. ஆனால் கிட்ட போய் பார்த்து திருத்தம் இவ்வளோ பெருசாக இருக்கிறான்ட்டு. இங்கே பாருங்கள், டிவி. எனக்கு போர் அடிக்குது. இன்னும் அந்த பையன் வந்து பக்கத்து ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்கிறான். டிவி இருக்குது. ஸோ டிவியை ஆன் பண்ணிவிட்டு இதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரிவர்ஸில் தெரியும் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஓடுமான்னு கேட்டேன். ரிமோட்டை அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஸ்மார்ட் டிவி ரிமோட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யூடியூப் மட்டும் ஓடும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஜமாக அட்டகாசம். நான் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்கிறேன். நார்மல் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கூட சரியாக ஓடாது. அரைகுறையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக பிடிச்ச யூடியூப் பார்க்கலாம், அந்த ஒரு விஷயம். ஸோ நிஜமாக சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம வீடியோ உட்காந்து நம்மளே எப்படி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆனால் நிஜமாக சொல்லப்போனால் ஒர்த்து, டைம் பாஸ்க்கு செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட். பசங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தூங்கிட்டாங்க. முடிஞ்சு கதை. நானும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், தூங்கிட்டாங்க. ரிமோட் இல்லாததுக்கு இப்போ தான் போய் அடிச்சு ரிமோட்டை பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே ரிமோட் வைக்கல. ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நைட் அடிப்பறதுக்கு எப்படி இருக்கும் சரி பார்க்கலாம். 1 eternity later. ஸோ இதாங்க இதோட நைட் ஆம்பியன்ஸ். கரெக்டாக இப்போ தான் நல்லா வந்து செம்ம டயர்டுங்க, பார்த்து தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாலே முடியல, பசங்களும் ஃபுல்லாக தூக்கும். ஸோ இதான் அவரோட நைட் ஆம்பியன்ஸ். இன்னும் நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ அப்படியே 1 by 1 என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதை ஸ்லோவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எஸ், நம்ம ரூம் இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே தான் இருந்தது, மேலே இருக்கிற ரூமு. ஸோ இங்கேருந்து வந்த இதான் நைட் ஆம்பியன்ஸ் பாருங்களேன். ஸோ வெளியே வந்தேன். இந்த ஒரு க்ரீனிஷாக பயங்கரமாக இருப்பாருங்க ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா காமனாக உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க் மாதிரி உட்கார்ற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு தெரியுதா, பாருங்கள், ஃபுல் வாக்கபிள். இப்படி நம்ம நைட்டை வந்து ஒரு சில் பண்ணுறதுக்கு பாருங்கள், நைட் ஆம்பியன்ஸ் அப்படி சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணி வாக் பண்ணலாம். அப்படி இருட்டாக இருக்கா, வாவ். இங்கே பாருங்கள், இங்கே வாழை மரம் எல்லாமே எப்படி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே சுற்றி ரூம் தாங்க, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்குள்ளே ஒரு வாக் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நைட்டு உட்காந்து சில் பண்ணுறதாங்க, இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதோ அந்த பக்கம் அந்த ஏரியா ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைங்க வந்தாங்கன்னா விளையாடுறதுக்குன்னு இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்தாங்கன்னா இங்கே விளையாடலாம். ஸோ இங்கே உட்காந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இது. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த சீசா டைப்ஸ் விளையாடுறது, ஊஞ்சல் இருக்குது.
இது அடுத்தது இந்த சேம் ஆப்போசிட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி சேம் ஆப்போசிட் இங்கே இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், அங்கேயும் ஒரு ஓப்பன் கார்டன் இருக்குது, ஸ்பேஸ் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. செம்ம ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்குங்க, செம்ம சூப்பரு. தெரியுதா, எங்கேயும் பாருங்கள் உட்காந்து அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே ரிலாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் ஆள் இருக்காங்க, ஆனால் வந்து ஒரு க்ரௌடு இல்லை, ஒன்றுமே தெரியல, அப்படி நிசப்தமாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. நிஜமாக நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தேன். ஸோ நிஜமாக சொல்லப்போனால் செம ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸு, செம அட்டகாசம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் ஸ்பேஸும் ஃப்ரீயாக இருக்குது, குழந்தைங்க வந்தாங்கன்னா சில் பண்ணி விளையாடுறதுக்கு பேஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேன்லாம் போட்டு அது பயங்கரம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி வெளியே போவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கே குளிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆனதுனால அங்கே போக முடியல. ஸோ ரெஸ்ட்டு, அவ்வளோதான். நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டேன். ஏன்னா காலேருந்து அவங்க கூட நானும் எல்லாமே டீம்லாம் சேர்ந்து போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அலைஞ்சு டயர்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைம் முடிஞ்சு போச்சு. 7 to 7 தான் ஸ்விம்மிங் பூல் டைம் அப்படின்ட்டாங்க. ஸோ நாளைக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ அப்படி சும்மா இந்த இடம் என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நைட் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பகல் இது அப்படியே ஒரு லைட்டாக காமிச்சிட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு காலையும் காட்டுறேன், சரிங்களா? வாங்க ஸ்விம்மிங் பூல் கிட்டே போக ஆரம்பிப்போம். ஸோ ஓகே, இது அப்படியே நம்ம அங்கேருந்து அப்படியே வந்தோம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம். ஸோ இங்கே ஒரு செட்டப்ஸ் ஏரியா இருக்குது, இதை முடிச்சுட்டு ஸோ அப்படியே ஓகே நம்ம இங்கேருந்து இப்படியே வந்தோமா. ஸோ ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது, ஸ்விம்மிங் பூல் அப்புறம் போய் பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ கரெக்டாக வந்து இங்கே தான் கேம்ப் ஃபயர் செட்டப் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. சுற்றி இருக்கிறது தான் பாருங்க, கல் எல்லோரும் போட்டு உட்காந்துட்டு ஸோ இங்கே கேம்ப் ஃபயர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வீக்கெண்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க போல் இருக்குது. இந்த டைமில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹோல் ஏரியாலே ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க போல் இருக்குது. மேபி கேட்டால் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் நம்ம எதுவும் பண்ணலை. ஓகே, நம்ம அடுத்து அங்கே போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஏரியா, இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஓகே, இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன ரூல்ஸ் பாருங்கள். ஓ, ஜூமில் ஒன்றுமே தெரில. நோ ட்ரிங்க், நோ ஃபுட், நோ ஸ்மோக்கிங், லிட்டர்ஸ், டோன்ட் ரன் ஆர் லிவிங், லெட்ஸ் பெட்ஸ், டோன்ட் ஸ்விம் அலோன். ஸோ சின்ன ஒரு நார்மல் பேசிக் ரூல்ஸு, கேப்ஸ், காகுல்ஸு, ஸ்விம் ஷூட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக் ரூல்ஸ்லாம் அப்படியே இதில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் படிக்கணும், அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதை படிக்கணும், அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதாங்க அவர் அப்படி இருக்குது. பகலில் நிறையா ப்ளேஸ் போய் பார்க்கலாம், பட் இப்போ எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பாருங்கள், அதான் ஸ்விம்மிங் பூல். எனக்கு தெரிஞ்சு இது வந்து குழந்தைங்களுக்காக நினைக்கிறேன். ஓ, இது குழந்தைங்களுக்காகலாம் இல்லைங்க, இதுவே ஆழமாக தான் இருக்குது. அது ஏதோ ஒன்று மிதக்குது. ஓ, இலை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது குழந்தைங்களுக்காகலாம் கிடையாது. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 feet ஆழம் இருக்கும். அது ஒரு கர்வாக பாருங்க, தெரியுதா, ஒரு கர்வாக போயிட்டு அப்படி போகுது. ஸோ ஒரு 4 feet ஆழம் இருக்கும். ஆனால் தண்ணி க்ளீனாக வச்சுருக்கான். பகலில் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட இது எப்படி இருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ அழகாக ஸ்டெப்ஸில் போகலாம், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்கலாம், சன் பாத் எடுத்துக்கலாம். ஒரு மினி கோவா செட்டப்ஸ். இங்கே பாருங்கள், இதோட ஆழம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது ஒரு 5 feet ஆழம் இருக்கும். 5 to 5.5 feet ஆழம் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த டெப்த் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸே பாருங்கள், நான் 2 steps கீழே போயிடுச்சு. ஸோ 5 to 5.5 feet இருக்குது. நைட்டுன்றனால எனக்கு தெரிஞ்சு இதில் குளோரின் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அது ஸ்மெல் வருது. ஓகே, இதாங்க ஓவரால், இதான் அந்த ஸ்விம்மிங் பூலு, இது அந்த ஆப்ஷன் ஏரியா. ஸோ இது அவங்களோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரிசப்ஷன், ஸ்டாஃப்ஸ் ஏரியா எப்படியே இருக்குது. இதை பகலில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து இதை பகலில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, நைட் ஆம்பியன்ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது, எல்லாமே இருளோன்னு தான் இருக்குது. பகல் இது அப்படியே எப்படி இருக்குன்றதை வெளியே வந்து பார்ப்போம். வந்ததுலேருந்து தூங்கிட்டேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பகலில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். எஸ், குட் மார்னிங். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நேற்று வந்ததுலேருந்து ஸோ ஃபுல்லாகவே வந்து காலையிலேருந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சரோட அலைச்சல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. ஸோ நிஜமாக சொல்லப்போனால் நானும் வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு காலையில் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிவிட்டு நைட்டு வீடியோ எடுத்தோம்.
நான் கௌதம் இந்த நைட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் பகல் வீடியோ அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு ரூம் வந்து தங்கணும். நிச்சயமாக ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. ஆனால் வழங்காதவனுங்க நல்ல அட்வென்ச்சராக தங்கணும்னு சொல்லிட்டு தூங்கிய நேரத்தை கழிச்சிட்டாங்க. காரணம் என்ன, ஃபுல்லாக அலைச்சலுங்க, அதனால் அப்படியே போயிடுச்சு. ஸோ வண்டியை பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க. இந்த சந்துக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கே வண்டி போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ பசங்கள்லாம் பில்டிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பில்டிங் என்ன ஏது காசில் சொல்லிட்டு இப்போ கார் எடுத்து ரெடியாக நின்றாச்சுங்க. ஸோ நம்ம யமதர்மன் ரெடியாக இருக்கான். ஸோ எவ்வளோ பில் ஆகுது என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்த எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செம்ம அட்வென்ச்சரான ஒரு ஃபீலு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். அதனால் எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ரியலி ரொம்ப என்ஜாய். வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ரூமோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக வரீங்க அப்படின்னா 3,500 to 3,500 அப்படின்ற சார்ஜ் பண்ணுவாங்க. யாராவது தெரிஞ்சவங்க மூலியமாவோ ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஆஃபர் டைமிங்கில் பண்ணுற மாதிரி வீக் டேஸில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஒரு 3 பேர் 4 பேராக சேர்ந்து வரீங்க அப்படின்னா அமௌண்ட் இன்னும் கம்மியாகிட்டு டோட்டலாகவே ஒரு 3-4 பேருக்கு சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ஒரு 4,500 அதிகபட்சம் ஒரு 5,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரூம் ரெண்ட் முடிஞ்சிடும். ஏன்னா 4 பேர் வரும்னு சொல்லும்போது ஷேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குங்க. அப்படி தான் வரணும். கொஞ்சம் ஒரு 2 பேர்லாம் வரோம் அப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். மற்றபடி அட்மாஸ்பியர் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பக்கா சேஃபாக இருக்குது, நீட்டாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப இது இருக்குது. எப்போ என்ன கேட்டாலும் ஒரு கிளியரான சப்போர்ட் இருக்குது. நிச்சயமாக பாண்டிச்சேரி ஆரோவோட அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் ஆரோ ஜங்கல் ரெசார்ட், இதுதான் இதோட பேர். நிச்சயமாக செம்ம அட்டகாசம். ஃபோட்டோவை பாருங்கள், தாங்க அந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூ. நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணுங்கள், அட்டகாசம் பண்ணுங்கள். ட்ரோன் ஷாட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி சிறப்பாக செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் என்ஜாய் பண்ணேன். அடுத்து நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்பூக்கி கூப்பிட்டுட்டு அடுத்து அங்கே போயிட்டு அப்புறம் அது என்ன ஏதுன்றதை பார்க்கும்போது இதெல்லாமே அடுத்தடுத்து ஒரு பாண்டிச்சேரி எபிசோட்ஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ரைட், அவனை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட போதும். பைக் யார் ட்ரைவ் பண்ணலாம், ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கார் ட்ரைவ் பண்ணலாம், ரேஷ் ட்ரைவ் வேண்டாம், தூக்கம் வச்சு பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ட்ராவல் சேனல்ன்றதுனால அடிக்கடி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து பாருங்கள், சூப்பராக சேஃபாக இருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான செமையான ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் சொல்லிக்கடா. பாய்.